காஷ்மீர் தீர்ப்பு என்பது காலதாமதமாக வந்திருக்கிற தீர்ப்பு. காலதாமதம் இருக்கிற தீர்ப்பு 500 ஆண்டு கால போராட்டம் தான் ராமர் பிறந்த இடம் என்பது. அது நம்முடைய நம்பிக்கைகிறார். நம்பிக்கை நல்லா பார்த்து யார் சொல்றாரு? இப்படி கட்டமைப்பு என்று வருகிற போது நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக, சிறப்பு அந்தஸ்துக்கு எதிராக, அந்த மக்களுடைய வாக்குரிமை தான் அர்ச்சகராக வழக்கில் நான் சனார்த்த பார்ப்பனர் சொன்னார் பார்ப்பனர் நானே கோரிக்கையில போக முடியாது சமம் என்று சொன்னாலும் கூட தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் கூட சமமெல்லாம் கிடையாது. அப்ப சமத்துவத்தை உண்டாக்குவதற்கு அடிப்படையான சித்தாந்தத்தில் வேண்டும் என்று வருகிற போது அவர்கள் மிகச்சரியாக இருக்கிறார் என்பதை பாபர் மசூதி தீர்ப்பு நமக்கு எடுத்துக்காட்டியது. எந்த சட்டமும் அரசியல் சாசனத்திற்கு மாறாக இருக்க முடியாது. நோ லா கேன் பி இன்கன்சிஸ்டன்ட் வித் தி காஷ்மீர் என்பது இந்தியாவோடு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. எனது பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையை பறிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இந்த மக்களின் மீது அக்கறை கொண்டிருக்கிற மக்கள்தான் இறையாண்மை மிக்கவர்கள் என்ற முறையில் அவருடைய சமத்துவத்தை, சமூக நீதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு மோடியினுடைய பிஜேபி ஆட்சியில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தையே அடிப்படையே காலி செய்யக்கூடிய வகையில் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கி இருக்கிற ஒரு நிலையில் அதை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் அதை பற்றிய ஒரு ஆய்வு என்ற முறையில் நடத்தப்பட்டிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தரங்கத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அருமை தோழர் மூத்தா கவித்துன் அவர்களே, நிகழ்விலே உரையாற்றியிருக்கிற அருமை தோழர் மிக்கவன் அவர்களே, பொறியாளர் தமிழ் திருத்துறை ரவி அவர்களே, எனக்கு முன்னாடி உரையாற்றி வந்திருக்கிற பொறியாளர் தமிழ் திரு ராசையா அவர்களே, ராசா ரகுநாதன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே ஒரு அற்புதமான முறையில் நம்முடைய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பாக இருந்தாலும் கூட அந்த தலைப்பை ஒரு அரசியல் சாசன வழக்குகளிலே நிபுணத்துவம் வாய்ந்திருக்கிறவரை போன்று, வழக்கறிஞரை போன்று எப்பொழுதுமே தனக்குரிய பாணியிலே அதை ஆய்ந்து கருத்துக்களோடு இங்கே அழுத்தமாக முயற்சிருக்கிற இந்த பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் கிவி அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றியிருக்கிற அருமைத்தோழர் ராமதாஸ் அவர்களே, மற்றும் நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அருமைத்தோழர்கள், வழக்கறிஞர்கள், நம்முடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த தலைப்பில் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் மட்டும்தான் இந்த தீர்ப்பை ஒரு வன்னுரிமை போராட்டத்துக்கு இணைத்து பார்த்து இது எங்கு இட்டு செல்லும், எங்கு கொண்டு செல்லும் என்பதை மிக அற்புதமான முறையிலே ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாம் எப்பொழுதுமே பார்ப்போம், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையில சமூகத்தை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் இன்றைக்கு பல அறிஞர்கள், ஞானிகள் விளக்கம் கொடுக்கிறார்கள். பட் நம்முன் இருக்கிற கேள்வி அவர்கள் எப்படி மாற்றி அமைப்பது என்றால், philosophers interpret the world so far, but the point is how to change of it என்ற வார்த்தையோடு அந்த 8வது வரியிலே துவங்கியது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அதே போல இன்றைக்கு ஏற்பட்டிருக்கூடிய சூழலில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்க வேண்டும், இது எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தோடு கீவியர்கள் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். அவர் கூறியிருப்பதை போன்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்கிற போது எப்பொழுதுமே ஒரு வழக்கிற்கு இஷ்யூஸ் சொல்வார்கள். உரிமை வழக்கை பொறுத்தவரை 70 நாட்கள் இந்த வழக்கிலே தீர்மானிக்க வேண்டியது என்ன என்பார்கள். குற்றவியல் வழக்கை பொறுத்தவரை குற்றச்சாட்டு அடைவார்கள். அதே போன்று நீதி பேராண்மை வழக்குகளிலே
இந்த வழக்கிலே தீர்மானிக்கப்பட வேண்டியது என்ன என்பதை பற்றி அவர்கள் முதலே 70 நாட்களை வரைவார்கள். அப்படித்தான் இந்த அரசியல் சாசன தீர்ப்பாயத்தினுடைய அமர்வு 5 பேர் கொண்டிருக்கிற அமர்வு, அதிலும் சந்திரசூட் அவர்கள் தலைமை இதில் பங்கேற்றக்கூடிய அமர்வு, காஷ்மீரத்தை பண்டிட்டுகளுடைய அந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய கவனோடு சேர்த்து அமர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அமர்வுடைய தீர்ப்பு என்பது அது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சாசனத்திற்கே விரோதமானது என்பதை அற்புதமாக சொன்னார்கள். இங்க 370 உபப்பிரிவு 3 அதே போன்று 3 உபப்பிரிவு 3 படி பார்த்தாலும் கூட இந்த தீர்ப்பு என்பது நாம் சொல்லவில்லை, இந்தியா நாடு முழுக்க போற்றக்கூடிய ஃபாலின் நரிமன் ரோஹிங்கனுடைய தந்தை அவரே என்ன சொல்கிறார்? இட்ஸ் a bad in law என்கிறார். இட் இஸ் erroneous judgment என்கிறார். கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் கரெக்ட். அவர் சொல்லப்படுது அரசியல் சாசனப்படி சரியானது, ஆனாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதில் செய்யப்பட்டிருக்கிற பிரச்சனையை தான் அப்பமா சொன்னாங்க. அதே போதுதான் ரோஹிங்கன் அவர்கள் இந்த வழக்கை பற்றி சொல்கிற போது இது தவறான தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனால் ஒரு தீர்ப்பு பிழை என்று சொன்னால் ஆங்கிலத்திலே பர் இன்கூரியம் என்று சொல்லுவார்கள். அது உச்சநீதிமன்றத்துடைய சாசன அமர்வு கொடுத்திருந்தாலும் கூட அந்த அமர்வு எடுத்த எடுப்பிலேயே பிழை என்று சொன்னால் பர் இன்கூரியம் என்பார்கள். அது செல்லத்தகாத என்ற முறையிலே தான் இந்த காஷ்மீருடைய தீர்ப்பு என்பது ஒரு விடயத்தை 70 நாட்கள் தொகுத்து வாத பிரதிவாதிகள் இருவரையும் கேட்டு அடிப்படையாக அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுகளை வைத்துக் கொண்டு விவாதித்து முடிவெடுப்பது என்பது ஒன்று, முடிவெடுத்து விட்டு தீர்ப்பளிப்பது என்பது ஒன்று. இந்த காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்தவரை நாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். சந்திரசூட்டை போன்றிருக்கிறவர்களா, அவருடைய தந்தையும் சந்திரசூட்டு, அவரும் அடிப்படை உரிமைகளை அன்றைக்கு விசா காலத்தில் அவசர நிலை காலத்தில் இந்திராவுடைய ஆட்சியிலே அவரை நிறுத்தி வைத்த போது அவருடைய அமர்வும் அதை ஒப்புக்கொண்டிருந்ததுதான் விஷயம். அதில் ஒரே ஒரு குரல் மட்டும்தான் ஜஸ்டிஸ் கண்ணா, ஒரு டிசென்டிங் வாய்ஸ் என்று சொல்கிறார் வி ஆர் கிருஷ்ணய்யர். அத்தனை பேர் அமர்ந்திருந்த போதிலும் கூட அடிப்படை சட்டத்தை, எனது பேச்சுரிமையில் எழுத்துரிமை கருத்துரிமையை பறிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக டிசென்டிங் வாய்ஸாக சொன்னார். அதுதான் இன்றைக்கு எல்லோருடைய குரலாக மாறியிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் சந்திரசூட் போட்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட தீர்ப்பை தர முடியுமா என்றுதான் பல பேர் ஐயப்பட்டார்களாம். ஆனால் ஏற்கனவே சொன்னார்கள், உச்ச நீதிமன்றம் என்பது அது சட்டத்தின் ஆட்சியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீதி, நிர்வாகம், சட்டமேற்றம் செல்லக்கூடிய 3 கூறுகளில் சட்டத்தின் ஆட்சிதான் தலையாய ஒன்று என்று நமக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கிற இறையாண்மை மிக்கது என்று சொன்னால் சட்டங்களுக்கெல்லாம் தலையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றம் தான் எல்லாவற்றை காட்டிலும் தலையானது. சட்டத்தின் ஆட்சி தான் தலையானது என்பது எல்லோருக்குமே தெரியும். எந்த சட்டமும் அரசியல் சாசனத்திற்கு மாறாக இருக்க முடியாது. நோ law can be inconsistent with the Indian Constitution. ஒரு சட்டத்திலே கொண்டு வந்து UAPA கொண்டு வந்து உபா சட்டத்தை கொண்டு வந்து இந்த சட்டத்தின்படி நீ தவறு செய்கிறாய் என்று சொன்னால் இந்த சட்டமே அடிப்படை கட்டமைப்புக்கும் அடிப்படை சட்டங்களுக்கும் மாறானது என்று சொன்னால் அதை தூக்கி எறிய முடியுமா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்று. யார் உயர்ந்தவர் என்று கேட்டால், யார் தலை சிறந்தவர், யார் உயர்ந்தவர் என்று கேட்டால் அது முதலமைச்சரா, இந்திய தலைமை அமைச்சரா, அல்லது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி என்று சொன்னால் யாருமே கிடையாது. அரசியல் சாசனம் கூறுகிறது, we the people of India, மக்களாகிய நாம் தான் இறையாண்மை மிக்கல் என்று சொல்கின்றோம். ஆகவே இறையாண்மை எங்கே இருக்கிறது என்பதை அழகாக பொருட்டு காண்பித்தார். மக்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பிலிபிசைட் கோபால் ஐயங்கார் ஐநா மன்றத்திலே பேசுகிற போது இதை பற்றிய வரலாற்று பூர்வமானதிலே வாக்குரிமை, அந்த மக்களிடத்திலே வாக்குரிமை ரெஃபரண்டம் என்பதை கொடுத்த அந்த மக்கள் பெறுகிற வரை
டெம்பரரி டிரான்சிஷனல் என்ற வார்த்தையை போடுகிறோம். டெக்சுவல் டாபிக் ஆஃப் தி 370 என்றாலே அது ஒரு தற்காலிகமான ஒரு இடைக்காலமாக மாறுவதற்கான ஏற்பாடு என்பதை இப்போது என்ன சொல்லிவிட்டார்? இது தற்காலிகமானது என்று தீர்ப்பளித்து விட்டார். எதுவரை தற்காலிகமானது? காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடைக்கால காலத்திலே அவருடைய கருத்தினை கேட்டு அதை வைத்துத்தான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அதே அற்புதமாக சொன்னார்கள். இங்கே இதற்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டியது, எனக்கு முன்னாலே பேசிய அத்தனை அறிஞர் பெருமக்களும் அற்புதமாக சொன்னார்கள். காஷ்மீர் என்பது இந்தியாவோடு எந்த காலத்திலுமே இருந்ததில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு போகிற போது அவர் கொடுத்திருக்கிற சுதந்திரம் இங்கே இருக்கக்கூடிய 500க்கு சில பெற்றிருக்கிற சமஸ்தானங்களுக்கு தான் கொடுத்தார்களே தவிர அதில் காஷ்மீர் அடங்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நெருக்கடியிலே மகாராஜா அந்த ராஜா இங்கே நம்மோடு சேர வேண்டி வருகிறார். அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் இந்து மன்னன், காஷ்மீரிலே பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள். அப்போது அந்த பழங்குடி மக்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஓடு சேர்ப்பதற்காக படை வருகிற போது அந்த கட்டத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தனக்கு பலமில்லாத காரணத்தினால் இந்தியாவோடு அவர் பேசுகிறார். அப்படி பேசுகிற போது அந்த வரலாற்று சூழலில் ஏற்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கை என்பது லெட்டர் ஆஃப் அக்செஷன் சொல்லக்கூடிய LOC சொல்லக்கூடிய அந்த ஒன்று என்பது 3 முக்கியமான விடயங்களை மட்டும்தான் கொண்டிருந்தது. ஒன்று வெளியுறவு, ஃபாரின் அஃபேர்ஸ். 2 டிஃபென்ஸ், பாதுகாப்பு. 3வது தகவல் தொடர்பு. இந்த 3 பேரு தான் நானேயும் சொல்றேன். இந்த 3 அடிப்படையிலே தான் உடன்படிக்கை ஏற்பட்டதே தவிர மற்ற அத்தனை துறைகளிலும் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து உண்டு. ஆகவேதான் அதற்கென்று தனி அரசு சாசனம். நான் உள்ளுக்குள்ள இந்த தீர்ப்புக்குள் போக விரும்புகிற காரணம் வந்து அற்புதமா சொல்லியிருக்கிறார். அந்த தீர்ப்பை ஒட்டித்தான் நான் பேச வருகின்றேன். நீ போட்டிருக்கக்கூடிய அந்த 3 முக்கியமான விடயங்களை மட்டும்தான் இந்தியாவோடு உனக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை. மற்றவற்றை பொறுத்தவரை எந்த சட்டத்தை போடுகிற போதும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற வார்த்தையோடு தான் எல்லா சட்ட திருத்தங்களும் வரும். ஆனால் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்றைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்சி கலைக்கப்பட்டதோ, என்றைக்கு ஜனாதிபதி ஒரு உத்தரவை போட்டாரோ, ஆளுநர் அங்கே நியமிக்கப்பட்டாரோ, அதற்கு பின்பு இது இந்தியாவோடு இணைந்து விட்டது என்று அவர் வைத்திருப்பது என்பது ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது என்பதை அற்புதமாக சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் மிக அருமையாக சொன்னார், எந்த காலத்திலும் இந்தியா ஒன்றுபட்டிருக்க நாடல்ல. இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தியவன் பிரிட்டிஷ்காரன். அவன் ஆட்சி காலத்தில் இந்தியாவை ஒருமைப்படுத்துவதற்கு, தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இங்க இருக்கிற சமஸ்தானங்களை எல்லாம் பிளவுபடுத்தி தன்னுடைய துப்பாக்கி படையிலே ஒன்றுபடுத்தி ஒரு தொடர்வண்டியிலே இந்தியாவையும் ஆங்கிலத்தையும் ஆட்சி படையை கொண்டு வந்து ஒன்றுபடுத்தினான் என்பது சந்தேகமில்லை, தெரியும். அதை அவன் விட்டு விட்டு போகிற போது கூட மிக அவன் விட்டு விட்டு போனது சமஸ்தானங்களுக்கு மட்டும்தான் தவிர மற்றவர்களுக்கு அல்ல. அதற்கு பின்பு அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி அதிலேதான் இந்த மகாராஜா சிங் வந்து நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது இதை வரலாற்று பூர்வமாக ஒரு ஸ்ரீநாத் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று ஆசிரியர் பேசுகிறார். நேருவுக்கு பங்கு உண்டு என்பது கூட சரியான ஒன்று அல்ல. அந்த 6 மாத காலத்தில் இதில் மிக முக்கியமான பங்கு கொண்டிருக்கிறவர் பட்டேல் தான். பட்டேல் தான் 6 மாத காலத்திலே இது விவரிக்கலாம் வைக்கிறார். அமைச்சரவையிலே பேசுகிற போது ஜனசங்கத்தை உருவாக்கிய RSS காரன் ஷாம்சு முகர்ஜி அமைச்சர் இருக்கின்றார். அவர் தெளிவாக சொல்கிறான், இது இந்தியாவோடு தான் சேர்ந்திருக்க வேண்டும். அப்ப லண்டன் மாநகரத்திலே போய் அங்கே இருக்கிற நேரு அங்கே போகிறார். ஆனா அவ்வப்போது வந்துட்டு போகிறார். இந்த சூழ்ச்சியை அருமையா சொன்னார் அவர். எப்படி ஷேக் அப்துல்லாவுக்கும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சி உறவு என்பதை கொண்டு வந்து பின்னால் சேர்த்தான்னு சொல்லிட்டு, நாம் நம்மை பொறுத்தவரையிலும் இந்த தீர்ப்பில் எதிர்பார்த்தது நடந்திருக்க முடியுமா என்றால், ஏற்கனவே ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நமக்கு வந்திருக்கிறது. அது பாபர் மசூதி தீர்ப்பு. அந்த பாபர் மசூதி தீர்ப்பில் இதே போல 5 பேர் இருந்தாங்க. ஆனா யார் எழுதினான்னு தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அதுல ஒரு இஸ்லாமிய நசீர் இருக்கார், நசீர் இருக்கார். அந்த தீர்ப்பை படித்து பாருங்கள்.
அந்த தீர்ப்புல வந்து பாபர் மசூதி என்று 400 ஆண்டு காலம் ஒரு வரலாற்று சின்னம். அது இஸ்லாமியர்கள் இன்றைக்குமே உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஒரு ராமன் கோயிலோ ராமனுடைய பிறப்பிடமாக இருந்திருந்தால் இஸ்லாமிய கருத்திலே கை வைக்க மாட்டார். காரணம் அவருடைய மாற்றத்துக்கு விரோதமானது. அந்த இடத்தில் 400 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பேருண்மையை திட்டமிட்டே 49 கொண்டு வந்து ஒரு சிலையை வைத்து பிரச்சனை உருவாக்கி அந்த வழக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பில இன்றைக்கு நாம் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய ஒன்று, பாபர் மசூதி தீர்ப்பை உள்ளே படிக்கிற போது இந்த பாபர் மசூதி இடித்திருக்கிற செய்தி என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு கருப்பு புள்ளிகளை, இஸ் பிளாக் பாக் இந்த இந்தியன் டெமோக்ரஸி இருக்கிறார், ஒரு மிக கேவலமான ஒன்று என்கிறார். அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அன்றைக்கு கே வேணுகோபால் தான் உத்தரப்பிரதேஷ் கல்யாண் சிங் ஆட்சியினுடைய வழக்கறிஞராக உச்சநீதிமன்றத்திலே வாக்குறுதி தருகிறார். என்னவென்ற, எங்களுடைய ஆட்சி, அப்ப பிஜேபி ஆட்சி, கல்யாண் சிங் ஆட்சி, எந்த காலத்திலேயும் பாபர் மசூதியை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி ரிட்டன் அண்டர்டேக்கிங் கொடுக்கிறார், ரிட்டன் எழுத்துப்பூர்வமான கொடுக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? கல்யாண் சிங் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரவையோடு வெறிபிடித்திருக்கிற RSS கும்பல், இந்துத்துவ கும்பல், பாசிச காவி கும்பல் திட்டமிட்டே அங்க போய் அங்க நின்று நரசிம்மராவுடைய மறைவு ஆதரவோடு அது இடித்திருக்கிற காட்சி நமக்கு தெரியும். அந்த வழக்கில் கொடுத்திருக்கிற தீர்ப்பில் இடித்தது குற்றம், கொடிய குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம், ஆனாலும் கூட அந்த இடம் இந்துக்களுக்கு தான் என்று சொல்லி கொடுத்திருக்கிற தீர்ப்பே நமக்கு போதும். அது ஒன்றுதான் நம்ம ஜீர்ணிக்கணும். இவர் ஹார்வர்ட்ல படிச்சவர். ஓரின சேர்க்கை பாலின சமத்துவ வழக்கில் கொடுக்கிற தீர்ப்பை படுத்தலாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்பயே LGTB வழக்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய தீர்ப்பு அற்புதமாக இருக்கும். ஐயப்பன் கோயிலில் கொடுக்கிற தீர்ப்பு மிக அற்புதமாக இருக்கு. போறாமே இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நாம நம்பணும். மார்க்கண்ட கட்சி வந்து சென்னை வந்திருந்தார். இந்த 6 வழிச்சாலைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. விவசாய சங்கத்தின் சார்பாக கூப்பிடுறாங்க. அப்ப வழக்கறிஞர் அப்பாஸ் என்பவரும் யூசுப் என்பவரும் சட்டவிரோதமாக ஒரு வீட்டில் இருந்து UAPA NIA வந்து தேசிய புலனாய்வு அமைப்பு பதிலில் போய் வீட்டுக்குள்ளே புகுந்து போய் அவருடைய மனைவிகளா இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கடுமையாக தாக்கி இழுத்து கொண்டு வருகிறார்கள். வந்து அவர் எங்களோடு வந்து வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறவர். NIA கோர்ட்ல நாங்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்காக குற்றச்சாட்டப்பட்டவர்கள் நடத்துகிற வழக்கிலேயே அவர் வழக்கறிஞர். அவரை கூட்டி வந்து வழக்கில போட்டு NIA போட்டாங்க, UAPA சேர்த்து போட்டாச்சு. அவர் வந்தவர் கேட்கிறார், யார் இந்த 2 வழக்கறிஞர்கள் என்று கேட்டபோது விளக்கம் கேட்பதற்காக என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்ப மார்க்கண்ட கட்சி அப்பதான் நேர்ல பாக்குறேன். 2 நாள் ஒரு நாள் முழுக்க கூட இருந்த போறாமே. அப்பதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், வாய்ப்பு கிடைச்சது ஹோட்டல்ல. இவ்வளவு நல்ல சிறப்பான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் ஏன் இந்த பாபர் மசூதி வழக்கிலே மட்டும் இப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுத்தாருன்னு கேட்டேன். அப்போ அவர் தெளிவா சொன்னாரு, அவருடைய சகோதரி மகன் தான் கவுன் வருது, அவரு ஒரு காஷ்மீர் பண்டிட்டை சேர்ந்தவர் தான் வந்து மார்க்கண்ட கட்சி. ஆனால் சிறப்பான தீர்ப்பு கொடுத்தவர். அவங்க அப்பா கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததா சொல்லுவாங்க, UPல இருந்தா சொல்லுவாங்க. வந்து நல்ல கறி சாப்பிடுவார், எங்களோட மாட்டுக்கறியை சாப்பிட்டாரு, புகாரி ஓட்டாரு. வந்து அவர்கிட்ட கேட்டேன் நான், இப்படிப்பட்ட ஒரு ஹார்வர்ட்ல படித்து ரிசர்வேஷன் என்பது அது ஒரு அடிப்படை உரிமை. அது காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் தங்களை சமப்படுத்துவதற்கு ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எப்படி பிளாக் பிளாக்ஸ் என்று வந்ததோ அதே போல இங்கே கொண்டு வந்திருக்கிற அமைப்பாகவே உயர்சாதிக்காரர்கள் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டினார் என்று தீர்ப்பு கொடுக்கிறார். அப்படி கான்ஸ்டிடியூஷன் பற்றி சொல்லும் போது அவர் தான் சொல்லுவார் எப்பயுமே, இட்ஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன். டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 14 வந்து அனைவரும் சட்டத்தின் முன் சமம், சம வாய்ப்பு, பால், மொழி, பிறப்பு, ஜாதி, மதம் ஆகியவை பாகுபாடு கூடாது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அன்டச்சபிலிட்டி இராடிகேட்டட், அபாலிஷ்ட் வார்த்தை இருக்கிறது. இந்த 3 இன்டர்பிளே அதோட சேர்த்து 19 பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சமம் என்று சொன்னாலும் கூட தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் கூட சமம் கிடையாது. அப்ப சமத்துவத்தை உண்டாக்குவதற்கு to make the unequals as equals, சமமற்ற மக்களை சமமாக்குவதற்கு affirmative action என்பது போதுதான் ரிசர்வேஷன்
கூட்டாட்சி, அது இறையாண்மை, இவைகள்லாம் சேர்ந்து வருகிறது அற்புதமா சொல்லுவார். அவர் போய் ஹார்வர்ட்ல இதுல பேசுவார், எப்பயுமே யூனிவர்சிட்டியில பேசுவார். எப்பயுமே கேட்டீங்கன்னா அசந்து பேர் யூடியூப்ல போட்டதப்பா கேட்கலாம். இப்பேற்பட்ட ஒரு மனிதன் காஷ்மீருடைய வரலாறு அவருக்கு தெரியாதா? காஷ்மீர் எந்த காலகட்டத்தை எப்படி சேர்ந்தான் அவர் தெரியாதா அவருக்கு? பிலிப்பை சைட்டு சொல்லக்கூடிய ரெஃபரண்டம் ஜூம் நகரிலும் அஸ்ஸாமுடைய பகுதியிலும் ஹைதராபாத்தை கேட்கலாம், நிசாமுடைய பகுதியை கேட்கலாம். உண்மையில ஜூம் நகரை பத்தி நாம பேசுறோம், அஸ்ஸாம் பகுதி பஞ்சாபுடைய பகுதி பேசுகிற போது ரெஃபரண்டம் இல்லையா? செய்துதான் வந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் படிச்சுக்க மாட்டார் அவரு. அப்ப ரெஃபரண்டம் அவன் பஞ்சாப் வந்து நம்முடைய இந்தியாவுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தை கேட்கலாம். ஜூம் நகரை நாம வந்து பேசி அங்க ரெஃபரண்டத்தோட கொடுக்கிறோம். உள்ள அஸ்ஸாமுடைய ஒரு பகுதியை வந்து விட்டு கொடுக்கிறோம். இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் தெரியாதா? அந்த அதே மாதிரி அற்புதமாக சொன்னார்கள். கீவே தோழர் சொன்னாரு, ஐநா மன்றத்திலே வாக்குறுதி கொடுத்தீர்கள், எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிற வரை, இங்க எப்படி மொழி பிரச்சனையில வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தையை அவர் சூழ்ச்சிகரமாக சொன்னாரோ, அதெல்லாம் இப்பதான் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நாம் இதுக்கு முன்னால் சிந்திக்கவில்லை. வந்து அதை சிந்திக்க வைத்திருக்கார் கீவே அவர்கள் வந்து அற்புதமாக சொன்னாங்க. வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிற வரை என்று நேரு அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, அது பிலிபிசைட் என்பது வாக்குரிமை என்பதை நீ ஐநா மன்றத்திலே சொல்லியாச்சு. ஐநா மன்றத்தினுடைய நீ பேசுவதும் அதில் ஏற்றுக்கொள்கிற தீர்மானமும் அரசியல் சாசன பிரகாரம் நீ வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று. அப்படி ஏற்றுக்கொண்டு ஆனால் அது நடைமுறைப்படுத்தல இந்த சிக்கல்கள் பூரா பார்க்கறது. நாம இதுக்கு எப்படி தீர்வு எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாம நினைத்துக் கொண்டிருக்கிற போது சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால நீர்த்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப்ல ஜஸ்டிஸாக இருந்தவர், ஓய்வு பெற்றவர் PN பிரகாஷ் அவருடைய வந்து ஒரு காணொலியை பார்த்தேன். அசந்து போயிட்டேன். பார்த்தபோது தெளிவா சொன்னார், காஷ்மீர் தீர்ப்பு என்பது காலதாமதமாக வந்திருக்கிற தீர்ப்பு, காலதாமதமாக இருக்கிற தீர்ப்பு. 500 ஆண்டு கால போராட்டம் தான் வந்து ராமர் பிறந்த இடம் என்பது அது நம்முடைய நம்பிக்கைங்கிறார். நம்பிக்கை நல்லா பார்த்துங்க. யார் சொல்றாரு? தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 ஆண்டு காலம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர், சாட்சி சட்டத்திலே மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் பேர் அவருக்கு எப்பயுமே. எவிடன்ஸ் அப்படி சொன்னார். சாட்சி என்று சொன்னால் அது என்ன, சாட்சியம்னா என்ன அப்படின்னா தெளிவா வந்து சாட்சி சட்டத்தில் சொல்றான். நீதிமன்றத்தின் முன்னால் சத்திய பிரமாணத்தின் பேரிலே நீதிமன்றம் அனுமதிக்கக்கூடிய வாய்மொழி சாட்சியம், ஓரல் எவிடன்ஸ் பை தி ஸ்டேட் விட்னஸஸ். இன்னொன்று ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கிற கருத்து சொல்றான். மென்டல் கண்டிஷன் ஆஃப் ப்ரூடன்ட் மேன் வார்த்தையை போடுறான். அப்ப இந்த 2 தான் வந்து சாட்சி சட்டத்தில் அனுமதிக்கக்கூடியது. நீ என்ன நீங்க வந்து குற்ற தீர்ப்பு பத்திரிகை போட்டாலும் குற்றப்பத்திரிகை தீர்ப்பாகாது. அதில் இருக்கக்கூடிய எந்த டாக்குமெண்ட்ஸ் போட்டாலும் தீர்ப்பாகாது, அது சாட்சியமாகாது. சாட்சியம் என்பது நீதிமன்றத்தின் முன்னால் கொடுக்கக்கூடியதுதான் என்கிற சட்டத்தை பற்றி அவர் விளக்கம் கொடுக்கிறார் இடத்துல. அப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்தாலும் ஓய்வு பெற்று உச்ச நீதிமன்றத்தில் போய் பிராக்டிஸ் ஆரம்பிச்ச உடனே வாஜ்பாயினுடைய 99வது ஆண்டு விழாவில் வந்து பரிசு பொருள் கொடுக்கிறேங்கிற பேர்ல பேசின பேச்சு நமக்கு அதிர்ச்சியை கொடுக்கவில்லை, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். இந்த காஷ்மீரை பற்றி அவர் பேசும்போது சொல்றாரு, நான் ஜெயிலுக்கு போனேங்கிறார். ஏன்னா அவரோ நம்ம சுவாமிநாதன் போட்டிருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் வந்து நாக்பூர்ல ஆப்டாயர் போட்டு பயிற்சி பெற்றவங்கிறத நிரூபிக்கிறார் பொறாமை. இப்ப அவர் சொல்றாரு, கிழக்கு பாகிஸ்தான், அங்க இருக்கிற வங்காளம், கிழக்கு வங்காளம், அங்க இருக்கிற மக்கள் ரகுமான் தலைமையில வந்து தனியாக வேண்டும் என்று சொல்லி உதவி கேட்டு நம்முடைய ராணுவத்தை அனுப்பி அதை மீட்டுக் கொடுத்த போது மேற்கு பாகிஸ்தான், இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தானுக்குரிய பல ஆயிரம் பேர் போர்க்கைதிகளாக பிரிசனர்ஸ் ஆஃப் வார் முறையில் பிடித்து வைத்திருந்தாங்க இந்தியா. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்ட போது வாஜ்பாய் வந்து அன்றைக்கே பேசினார். என்ன தெரியுமா? இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் POK எப்பயுமே ஆக்கிரமித்திருக்கிற பகுதி, அதையும் காஷ்மீரையும் பற்றி பேசக்கூடாது பாகிஸ்தான் என்ற உத்தரவாதத்தை வேண்டும் என்று அன்றைக்கே வாஜ்பாய் கேட்டார். நாங்களாம் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்றாரு. அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க.
நீதிபதிகள் என்பது யார் என்கிற போது இதை அப்படியே நான் வந்து அலசி பார்க்க வேண்டும். அப்படித்தான் இவரை பத்தி கேட்டப்ப அவர் சொன்னாரு, அப்ப அவரு தலைமை நீதிபதி ஆகவில்லை, ஆக போறாரு அடுத்த ஆண்டுல. அப்ப மார்க்கெட்டுக்கு தெளிவாக சொன்னார், அவர் அடுத்த தலைமை நீதிபதியாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தீர்ப்பு எழுதித்தான் தெரிந்தார். சாதாரணமான ஒன்றும் இல்லை, தெளிவா சொன்னார் வந்து. ஏன்னா அவர் எங்களோட இருந்து உரையாற்றும் போது பல பேர் வழக்கறிஞர்கள் கூட இருந்தாங்க போறாமே. அப்ப தீர்ப்புகள்ல சில தனிப்பட்ட தீர்ப்புகள் தரும் போது பார்த்தா புரட்சிகரமா இருக்கு போறாமே. ஆனால் அடிப்படையான சித்தாந்தத்தில் என்று வருகிற போது அவர்கள் மிகச்சரியாக இருக்கிறார்கள் என்பதை பாபர் மசூதி தீர்ப்பை நமக்கு எடுத்து காட்டியது. அதே போலத்தான் வந்து இந்த தீர்ப்பிலே அவருடைய தலைமையில அவர் தான் எழுதுறார். அவரோட கன்கரன்ஸ் ஜட்மெண்ட் கொடுத்தவங்க மற்ற 2 பேர். ஆனா கவுலை பொறுத்த அளவுக்கு தனியா எழுதினார். அவரை பொறுத்தவரை ட்ரூத் இன்வெஸ்டிகேஷன், ட்ரூத் கமிஷன் அண்ட் ரெகன்சிலியேஷன் சொல்லி உகாண்டாவில் இடியமீன் வந்த காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த விசாரணை கமிஷன் அல்ல, நாம் மீண்டும் மக்களுடைய மனதை நல்லிணக்கப்படுத்த வேண்டும், டு ஹீல் தி வூண்ட்ஸ் ஆஃப் தி பீப்பிள் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார். ஆனால் எல்லோருமே ஒரு நிலை எடுக்கிறார்கள். காஷ்மீர் என்று சொன்னால் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து என்பது தற்காலிகமானதுதான். டாபிக் ஸ்ட்ரக்சரே தான் சொல்றாரு. ஆகவே அது சரி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்து ரோஹிங்டன் நரிமேன், பாலி நரிமேன் போன்றிருக்கிறவர்கள், மதன் லாக்கூர் போன்றிருக்கிறவர்கள் பேட்டியில் அற்புதம் சொல்றாங்க, இது சட்டவிரோதமானது, அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படைக்கு விரோதமானது என்பதை தெளிவாக்கி இருக்காங்க. ரொம்ப அருமையா சொன்னார். எப்படி செஞ்சிருக்க முடியும் இந்த தீர்ப்பு? அவரு ஏறக்குறைய 75 விழுக்காட்டுல வந்து அந்த தீர்ப்பை பற்றி அப்படி அற்புதமா பேசியிருக்காரு போறாங்க. எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற ஒன்று, நீ மெஹ்பூபா அவர்கள் வந்து விலகி அந்த ஆட்சியில் பிஜேபி விலகி அதற்கு பின்னால் அங்கே அந்த சட்டமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு பிரசிடென்ட் ரூல்ங்கிற முறையில் கவர்னர் நியமிச்ச பின்னால் என்ன செய்யணும் வந்து 356 பிரகடனை கூட 6 மாத காலம் சொன்னாரு. 6 மாத காலம் 2 முறை இருக்குது. இந்த 6 மாத காலத்திலே சட்டசபையை கூட்டுவதற்கு யாருக்கு வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதான் முக்கியம். தேர்தல் நடத்திருக்க வேண்டும். அப்படி தேர்தல் நடத்தியோ அல்லது வந்து வைத்துக் கொண்டுதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அரசமைப்பு அமர்வு என்பது சட்டசபையோடு மிங்கிலாகிவிட்டதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லுது. அந்த வாய்ப்பை கொடுத்து அவர் கருத்து கேட்காமல், இது கருத்து வந்து அருமையா சொன்னார். கன்கரன்ஸ் என்றால் என்ன, கன்சென்ட் என்றால் என்ன என்பதை சொன்னார். அப்படி கேட்டுத்தான் நீ செய்யணுங்கிறது ஒன்று. அதை காட்டிலும் இதை பொறுத்து காஷ்மீரை பொறுத்தவரையிலும் இது அங்கிருக்கிற மக்களுடைய உரிமை கேட்கிறது தான் முக்கியம் என்பது மிக தெளிவாக சொன்னார். மக்களிடத்திலே வாக்குரிமைக்கான முறையில நடத்தித்தான் நீ வந்து கருத்தை கேட்டிருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுவார். எல்லாத்தோட மிக முக்கியமானது 3 பத்தி சொன்னார். ஆர்டிகல் 3 ஆர்டிகல் 3ல வந்து அந்த சப்ளாஸ் 3 பத்தி வச்சு பார்க்கும்போது டிமினிஷிங் தி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னா 39,000க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இப்பொழுது பாதிக்கு மேல குறைஞ்சாச்சு. ஒரு காஷ்மீர் சிறப்பந்தஸ்து இருக்கக்கூடிய ஒன்றை யூனியன் டெரிட்டரியாக, ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் நமக்கு இருக்கிறது, யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவதற்கு அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரிவில் அந்த டவுன் சைசிங் தி டெரிட்டோரியல் அப்படிங்கிறதே வந்து மிக முக்கியமான அம்சம். இதை பத்தி பேசவே இல்லைங்கிறார் புறாமே. இதை பேசாத போது உங்க சட்டம் எப்படி இது எப்படி தெரியாம போச்சு அவருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் 48/54 54ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற 48 உத்தரவை பற்றி கோட் பண்றாரே தவிர என்னன்னே சொல்ல போறாங்க. மிக முக்கியமான ஒன்று இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் 272 and 273 இதை சேலஞ்ச் பண்றோம். சேலஞ்ச் பண்ணா டெக்னிக்கல் பாயிண்ட் போறாரு. கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் சேலஞ்ச் பண்ணல. கவர்னர் அருமையா சொன்னார். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில பேசுகிற போது கவர்னர் என்பதே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தான் வாதித்தார்கள். ஆனா கூடாது என்று சொல்லி அங்க வந்து தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே நீ அப்படி பிரசிடண்டா இருக்கக்கூடியவர் வந்து பிரசிடண்ட் பட்ட பின்னால நீங்க வந்து அதுக்கு சிறப்பந்தஸ்து கூடாது, அதை வந்து ரத்து பண்ணதுக்கு முன்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு சட்ட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோ அல்லது சட்டசபையோ கேட்காமல் செய்தது என்பது நீங்க பின்பற்றக்கூடிய அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. ஏனென்று கேட்டால் ஆர்டிகல் 21 பொறுத்தவரை
அதுதான் அம்பேத்கர் கூறியபடி எல்லாவற்றிலும் தலையாய ஒன்று என்று சொன்னால் ஆர்டிகல் 21 இட் அப்ளைஸ் டு நான் சிட்டிசன்ஸ் ஆல்சோ. குடிமக்களுக்கு பொருந்துவது மற்றெல்லாம், இது குடிமக்கள் அல்லாதவனுக்கு பொருந்தும் வாழ்வுரிமை சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு நபருடைய வாழ்வுரிமையை, அவனுடைய உரிமையை, லைஃப் அண்ட் லிபர்ட்டி சொல்லக்கூடிய அந்த உரிமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற நடைமுறைக்கு எதிராக நீ பறிக்கப்பட முடியாது என்பது சட்டம். அப்ப ஆர்டிகல் 21 உறுப்பு 21 பிரகாரம் இன்றைக்கு அந்த நடைமுறையை பின்பற்றாத காரணத்தினாலேயே இந்த தீர்ப்பு என்பது திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு ரெவியூக்கு போச்சுன்னா, ரெவியூக்கு போனாலும் இதே ஜட்ஜஸ் தான் போகும். அப்ப இதே ஜட்ஜ் எப்படி மாறுவாங்க? இருந்தாலும் கூட நமது போராட்டம் என்பது சட்டக்களத்திலேயும் நீதிமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலே நிற்கும். மக்கள் மன்றம் தான் இறுதியாக முடிவெடுக்கும் என்பதைத்தான் சாவரின்டி சொல்றான். அதை இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தில் இந்த திருச்சி மாநகரத்தினுடைய இந்த வரலாற்று புதுமிக்க இடத்துல ஒரு சின்ன பொறியாக இந்த சத்தியத்தின் தீ, அறிவு தீ பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற இயக்கங்கள் மற்றவைகள் எடுத்துக்கொண்டு சென்றால் அது நாடு முழுக்க என்றால் பலஸ்தீனுக்கு வரக்கூடிய அந்த பாதிப்பு இந்தியாவுக்கு நாம் பேசுறோம். இப்ப நமக்கு ஏற்கனவே தமிழ் தேசிய இயக்கம் தேசம் என்றால் என்ன, தேசியம் என்றால் என்ன என்பதை எத்தனை பேர் விளங்கியிருப்பாங்க. அதை விளக்கிய பெருமை தமிழ் தேசிய இயக்கத்திற்கும் நம்ம தோழர்களுக்கு தான் உண்டு. சந்தை நாங்களே தெளிவுபற்ற போறாமே. நான் பொதுவுடைமை இயக்கத்தில் பல ஆண்டு இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு தலித்தினுடைய வழியை அந்த வழக்கை நடத்துற போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சொல்றது ஆறுல தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல இறையாண்மை மிக்க தேசங்களின் கூட்டமைப்பு அற்புதமான பாருங்க. அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது கூட தவறது, ஒன்றியம் அல்ல. இது தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு என்பதுதான் சரியாக இருக்க முடியும் என்பதை வரலாற்று பூர்வமாக சோவியத் ரஷ்யாவை பார்த்தோம். லெனினும் ஸ்டாலினும் மார்க்சுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலேயும் மொழிக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒன்றை அது இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறது. மொழி என்பது வரலாற்று பூர்வமாக வரலாற்று பின்னணியோடு அது உழைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் மொழி என்று சொல்றான். மொழி என்பதே ஒரு உற்பத்தி உறவுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றினுடைய ஒரு வடிவம் தான் சொல்றான். அப்ப அந்த மொழிக்கு ஒரு தேசம், அதற்கான வரலாற்று பின்னணி, அங்கிருக்கிற பொருளாதாரத்துடைய வாழ்வா நிலை, இவைகளை கொண்டிருப்பதான் தேசம் சொல்கிற போது இந்த இறையாண்மையை எது ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது மக்களுக்காக இருக்க முடியாது என்ற அடிப்படையிலே தான் சொல்றாங்க. அதுல நானும் உடன்படுகிறேன். ஏன்னா அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும்னு சொல்றோம், சேவ் டெமோக்ரஸி, அதுக்காக போராடுறோம். அது கட்டது தேவை. ஏன்னா இருக்கிற அடிப்படை உரிமையை தூக்கி பார்க்கிறான். இப்ப 1925ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கான்பூர்ல 26 கூடி அங்க நாம் துவக்கிற அதே ஆண்டுல தான் நாக்பூர்ல கூட்டுறாங்க. சுயமரியாதை இயக்கம் ஈரோடு தொடங்கப்படுகிறது. RSS வைத்த கோல்வால்கர் வைத்திருக்கிற அந்த முழக்கம் டூ நேஷன் அந்த முழக்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த தீர்ப்பு நமக்கு காமிக்குது. அப்படியே பார்க்கிறோம், ஒவ்வொன்னா பார்க்கிறோம். சொல்றார் இது ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய காலனி ஆதிக்கத்தினுடைய கல்வி முறை மார்க்சிஸ்டுகளால் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் ரவி அங்க பக்கம் அதிகாரப்பூர்வம் உட்காந்து இருக்காரு, அண்ணாமலை கட்சியின் மேல உட்காந்து இருக்காரு. ஆனா 2 பேரும் சொல்றது ஒண்ணுதான் பாக்குறப்ப அது மட்டுமா அவர் சொல்றது என்ன, இந்த ஆங்கிலேய சட்டங்கள் இவைகள் எல்லாம் காலனி ஆதிக்க சட்டங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தை உடைப்பதற்காக உடக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். ஆகவே எது தேவை, நம்ம மண்ணுக்கேற்ற சட்டம் வேண்டுக்கலாம். சொல்ற போதே ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்றார், ஆமா உண்மைதான், மண்ணுக்கேற்ற சட்டங்கள் இல்லைங்கிறார். இது நான் சொல்றது காரணம் அந்த காவி பாசிசம், கார்பரேட்டரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த காவி பாசிசம் என்பது இந்தியாவில் பல முனைகளிலே தங்களுடைய ஊடுருவலை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் பாசிசம் இஸ் கிரீப்பிங் இன் இந்தியாமாங்க. இப்போ இட்ஸ் ரூலிங் தி ரூஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி சொல்றப்ப அதுதான் இன்னைக்கு நீதிமன்றங்களிலேயும் நீதிபதிகள் பல பேர் வராங்க. சனாதனத்தை எடுத்து வழக்கு போடுறாங்க. இங்க அதை எடுத்து வழக்கு நடத்தினார். நம்ம விடுதலை ஆர்கியூ பண்றாரு, உதயநிதிக்கா பண்றாரு. நாம அப்ப நான் பார்த்து கேட்டேன், நம்ம ஆராஜ எம்பி தான் பேசினேன் கூட,
நீங்க எப்படிங்க வந்து அந்த அம்மாட்ட அனிதா சுபன் தொப்பி நடத்துறீங்க? எனக்கு சனாதனத்தை பற்றி பேசியது தவறா சரியான்னு போட்டு அதை பற்றி விளக்கு போது யார் அந்த அனிதா சுபத்து? கேரளத்துல வந்து நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுல அந்த அம்மா போய் கலந்துக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு 2 பிறப்பு உண்டுன்னு சொன்னவங்க. அப்படி பார்த்தா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவங்க வந்து நீக்க நம்ம இம்பீச் பண்ணிக்கிட்டு போறாமே. சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பக்கம் வந்து நாம அரசியல் சாசனம் உயர்ந்துன்னு சொல்றோம். இல்ல மனுநீதி தான் உயர்ந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறான். அந்த கூட்டம் சொல்ற ஏதோ அதிகாரப்பூர்வமாக ஒரு நீதிபதி பேசுகிற போது அங்க போய் நீ சனாதனத்தை பத்தி பேசினா ஜெயிக்க முடியுமா என்றால் நிச்சயமா முடியாது. அந்த என்ன சொல்ல போனா நமக்கு தெரியாது, பாப்பா நம்ம என்னட்டு. ஏன்னா அந்த கௌரின்னு ஒரு அம்மா அப்பட்டமான ஒரு வந்து பிஜேபி அம்மா. ஆனா வந்து தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். பார்த்தீங்கன்னா யாரு கேட்டாலும் உத்தரவு அப்படின்னா இதுலாம் கிடைக்கும். இப்ப எப்பயுமே முருகன் வழக்கறிஞருக்காக நான் வந்து வழக்கு நடத்துறோம். கஷ்டம் 1.5 ஆண்டு காலம் எங்கூட வந்து அந்த முருகமலையில வந்து கொராப்பட்டுக்கிற ஒரிசாவில் வந்து ராணுவ மையத்தை அங்க தாக்கி அங்க துப்பாக்கி கொண்டு வந்து அங்க பயிற்சி பண்றான்னு சொல்றாங்க. அந்த பயிற்சி இருந்ததான் வேல்முருகன் இதுல கொல்லப்பட்டார். அஜிதா குப்புராஜ் அங்கே என்கூட்ல கொல்லப்பட்டார்கள். சந்திரா கலா முருகன் இந்த 3 பேருக்கு வழக்கு நடத்தி வழக்க நான் ஜெயிச்சிருக்கிறேன். போன மாதத்துல திருச்சியில வந்து UAPA வழக்க நான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆனால் என்ன கொடுமைனா 1.5 ஆண்டு காலம் அவங்க சிறைக்குள் கிடக்கிறாங்க. அதற்கு மெட்டீரியலே கிடையாது. போறாமே ஒரு இதுல தொலைபேசி கைபேசியில வந்து கூடிய ஒரு பேச்சு, அவர்களை எல்லாம் நீங்க வந்து மேற்கு மலை தொடர்ச்சி காட்டுக்குள்ள அனுப்பிச்சிருங்க என்ற ஒரே வார்த்தை தான். இந்த வார்த்தைக்காக 1.5 ஆண்டு காலம் ஜெயிலுக்கு இருக்கிறான். கடைசியா பார்த்தோம் யாரா பஷீர் நீதிபதி வராரு, தரவே மாட்டேங்கிறாரு. இத்தனைக்கு அவர் இஸ்லாமியன்னு சொல்றோம், நம்ம தர மாட்டேங்கிறாரு அவரு. ஆனால் சுவாமிநாதன் கொடுத்தாரு என்னன்னா வாய்ஸ் டெஸ்ட் ஒத்துக்க தரேன். தனிப்பட்ட முறையில கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா புரட்சிகரமா இருக்கானா. ஆனா அதே நீதிபதி தான் வந்து அர்ச்சகராக வழக்குல வந்து நான் என்னமோ வந்து சனார்த்த பார்த்த சொன்னார் வந்து பார்ப்பனர் நானே கோயிலுக்குள்ள போக முடியாது, நானே கோயிலுக்கு கற்பத்துல போக முடியாது, நீ எப்படி போன்னு போட்டு அஜ்மல் கான பார்த்து கேட்கிறாரு சொல்றாரு. அப்ப இது போன்றிருக்கக்கூடிய நீதிபதிகள் இன்னைக்கு இந்தியா முழுக்க உருவாக்கி தெரிஞ்சு அதான் இது கொடுங்க. இந்த நீதிபதிகள் எப்படி இருப்பாங்க? நமக்கு என்னன்னா ஒன்னு நீதிமன்றம் மட்டும் தனியா ஏதாவது அதுக்கு ஒரு வர்க்கத்தன்மை இருக்கிறதா? எல்லாமே வந்து ஒரு வர்க்கத்தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவை தான். அரசு எந்திரம் என்பது ஒரு ஒடுக்குமுறை கருவிதான். நீதிமன்றம் என்பது தற்காலிகமாக அரசு பேசுறோம், ஆனா அடிப்படையில் அது யாருக்காக நிற்கிறது என்பது முக்கியம். அதை வந்து அடிப்படை தான் சொல்லுவாரு நீதிபதி. பெரும்பான்மை எங்க இருக்குதோ அதுக்கு வந்து நீதிபதி தீர்ப்பு வரும்பாரு எப்பயுமே. அதே மாதிரிதான் அறுதி பெரும்பான்மை பெற்று உட்கார்ந்து இருக்கலாம் மோடி அரசாங்கம். அப்ப நாம ஏகே கோபாலன் வழக்கிலிருந்து, சங்கரி பிரசாத் வழக்கிலிருந்து, சஜ்ஜு வழக்கிலிருந்து, சஜ்ஜன் வழக்கிலிருந்து, கோலக்நாத் வழக்கு அப்புறமேல் கடைசியா தான் 13 கொண்டிருக்கக்கூடிய அந்த அமர்வு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்பதை வந்து உருவாக்கினாங்க போறாங்க. அது வாட்ச் ஆஃப் லா. அது அற்புதமாக அதோட கேள்வியை சொன்னாங்க. அறுதி பெரும்பான்மை இருக்கிற காரணம் 368வது உறுப்பு என்பது அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கான ஒன்றுதான். அது திருத்தப்பட வேண்டியதான் சொன்னார் பாரு. இது ஒன்றும் நிலையானது சொன்னாரு. இதெல்லாம் வந்து சனாதனமாகுது, இதவும் திருத்தப்பட வேண்டியதுதான். ஆனால் அடிப்படை கட்டமைப்பை நீ திருத்த முடியாது. எப்படி டயலக்டிக் லா சொல்றோம், டயலக்டிக் லாஸ் இதெல்லாம் சொல்லுவோம். டயலக்டிக் லாஸ் என்பது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த விதி மாறாதது. அதான் நமக்கு எப்பயுமே வந்து இங்க இந்த அடிப்படை கட்டமைப்பு பொறுத்தவரை மிக தெளிவாக சொன்னார்கள். இதெல்லாம் அரசியல் இதுல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வரும் சொல்கிற போது ரொம்ப அருமையா சொன்னார். அந்த ரிப்பப்ளிக், டெமோக்ரஸி, செக்குலரிசம் என்பது, சாவரன்டி என்பதை அற்புதமா சொன்னார். அதில் கூட்டாட்சி தத்துவம் என்பதும், மக்களுடைய உரிமை என்பதும், சமய சார்பற்ற உரிமை என்பதும் அடிப்படை. அதை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அறுதி பெருமை இல்லாலும் மாற்ற முடியாது என்கிற போது ஒரு இந்த தீர்ப்பு என்பது அது நீங்க 5 பேர் கொண்ட நீதிபதி தான். அவர் சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஏற்கனவே 5 பேர் கொண்டிருக்கிற நீதிபதி வந்து கொடுத்திருக்கிற போது இதை 7 பேர் கொண்ட நீதிபதி அனுப்பிச்சிருக்க வேணும்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட அதை மறுதளித்தது ரமணாவுடைய நீதிமன்றம், அந்த பெஞ்சு. இது கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்பது ஏற்கனவே லார்ஜர் பெஞ்ச் உறுப்பு 141 எப்பயுமே
பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அமர்வு கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்பது இட் அசியூம்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் லா என்று சொல்லுவார்கள். பாராளுமன்றத்திலே சட்டம் ஆக இயற்றப்படாவிட்டால் கூட இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் லா ஹேவிங் a binding force upon the Indian சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலே 13 பேர் கொண்டிருக்கிற அந்த அமர்வு கொடுத்திருக்கிற தீர்ப்பில் அடிப்படை கட்டமைப்பு என்று வருகிற போது நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக, சிறப்பு அந்தஸ்துக்கு எதிராக அந்த மக்களுடைய வாக்குரிமையை கேட்காமல் பிறப்பித்த தீர்ப்பு என்பது அடிப்படையிலே இந்த தீர்ப்பு கிழித்திருக்கிற தீர்ப்பு என்பதை நாம இந்த உடல தைரியமாக பேசணும். நம்மளால ஒன்றும் செய்ய, நம்ம கண்டெப்டெல்லாம் போட முடியாது. அதான் அருமையா சொன்னார். நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிறனால தான் பேசுறாரு. வெளியே வந்தாலும் கிளிகளி சொல்லலாம்னு சொன்னார். ஏன்னா சட்டம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூசபிள். சட்டம் தெரியாம இருக்கா, ஒரு கத்தில குத்தி போட்டு யானை குத்துறானா சட்டம் சொல்ல முடியுமா? சாதாரண ஒரு படிக்காத பாமரனுக்கே சட்டம் போடுகிற போது உச்சநீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல் சாசனத்திலேயே ஆழ்ந்து கிடக்கிறது தெரியாம இருக்க முடியுமா? ஆகவே இந்த தீர்ப்பு என்பது மோடி, பிஜேபி, RSS எதிர்பார்த்த தீர்ப்பு. ஒவ்வொன்னா கழட்டினான். சட்டம் அருமையா சொன்னார். கல்வி ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து போறாமே, கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்தாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன? கன்கரண்ட் லிஸ்டை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் அதுதான் நிற்கும். பேருக்கு தான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆகவேதான் நீட்டை நீக்க முடியாது. காரணம் கன்கரண்ட் போயிடுச்சு. லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். எப்பயுமே மாநில பட்டியல் தான். ஒரு டிஜிபியுடைய உத்தரவு இல்லாமல் மைய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துடைய எந்த ஒரு காவல்துறையும் உள்ள போக முடியாது. அப்பாஸையும் செந்தில் பாலாஜியும் இப்ப தூக்கிட்டு போனது யாரு? ஒரு ஆய்வாளர். என்னையேன்னு சொல்லக்கூடிய ஒன்றை வைத்துக்கிட்டு ஊடு மூந்து தூக்குறான். இவரையும் தூக்குறான், செந்தில் பாலாஜி தூக்குறான். வெளியே வரவே முடியல அவரால். ஒரு காவல் ஆய்வாளர் என்ஐஏ விருது ஒரு மாநிலத்தினுடைய இறையாமைக்கு அப்பால் அதை தூக்கி காலில் போட்டு பிடிச்சிட்டு உள்ள வர்றாங்க. அன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கல. அப்பாஸுக்காக பேசிய போது நாங்க கேட்டோம். இன்னைக்கு நீங்க அப்பாஸுக்காக குரல் கொடுக்காவிட்டால் செந்தில் பாலாஜிக்கு இதே கதி வரும் என்று எச்சரித்தோம். இன்னைக்கு பார்த்தோம்னா அவர் தலைவலிக்குது, அறுவை சிகிச்சை பண்ணிட்டா நடக்க முடியல, ஒன்னும் நடக்க முடியாத காரணம் ஒன்றிய அரசாங்கத்தில் தோல்வி. முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த வச்சு ஒரு கமிஷன் போட முடியுமா? அப்படி அவருக்கு அந்த அதிகாரம் உண்டாவற அவரை வச்சு ஒரே தேர்தல் சாத்தியமான போட சொல்றாரு. அப்ப அடிப்படை என்ன? இந்தியா ஒரு சமத்துவத்திற்கான சமூக நீதியை கொண்டிருக்கிற ஒரு இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இறையாண்மைமிக்க தேசங்களுடைய கூட்டமைப்பின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே, அவருடைய வரலாற்று பூர்வமான பண்பாடு, கலை, இலக்கியம் இவர்களை வைத்துக் கொண்டே எது மையப்புள்ளியாக சேர்க்க வேண்டுமோ அதோடு தான் இருக்க முடியும். அதைத்தான் லெட்டர் ஆஃப் அக்செஷன் அந்த சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தம் என்பது நீ வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு, அது மட்டுமல்ல தகவல் தொடர்பு என்பதோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். நின்றால் மட்டும்தான் இந்தியா ஒன்றுபட்டிருக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்தியா சிதறந்து போவதை தவிர வழியில் என்பதைத்தான் மக்கள் பார்க்கலாம். அது உருவாகுமா? நமக்கு தெரிய உருவாகுமா என்று கேட்டால் அது லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் கிடையாது. அறிவார்ந்த மக்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற 100 பேராக இருந்தாலும் இந்த 100 பேருடைய அறிவாற்றலும் இயக்கமும் தான் இந்தியா முழுக்க பரவும் என்பதை சந்தேகமே கிடையாது. ஆகவேதான் நான் பார்க்க 75ஆம் ஆண்டு விசா வந்த போது இனிமேல் முடியுமான்னு கேட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒண்ணுமெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அடுத்த தேர்தலில் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். மீண்டும் சட்டம் மாறிச்சு நான் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பாசிச ஆபத்து என்பது உச்ச நீதிமன்றத்தை நம்பியெல்லாம் பிறகு கிடையாது. அரசியல் சாசனத்தையே நிலையானது சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். அது உண்மைதான். சரி, நம்முடைய தேசிய இனங்களை பொறுத்த வரையிலும், நம்மை பொறுத்த வரையிலும் காவி கார்பரேட் பாசிசம் என்பது திட்டமிட்டு இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து துறைகளும் வந்தாச்சு. உறுப்பு 38 சொல்றோம், 44வது திருத்தம். அது 42வது திருத்தம் தான் கொண்டு வரோம். திருத்தங்கள்லாம் போறாமே சோசியலிசம் வார்த்தையும் செக்யூலரிசம் வார்த்தையும் வருது. ஆட்சி போன பின்னால மொரார் தேசாய்க்கு வந்ததுதான் 44வது திருத்தம், 38வது உறுப்பினர் திருத்தம். அது அற்புதமான ஒன்று. இந்த தேசத்துடைய வளங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருமானத்திற்குரிய ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும். டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டி இன் இன்கம், டு அட்ரஸ் த காமன் பீப்புள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சமூகத்தில் இருக்கக்கூடிய இறையாண்மை மிக்க அத்தனை பொதுத்துறைகளும்
அமைப்புகளும் மக்களுக்கானது சொல்றோம். ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் படாது. யாருடைய இலக்கது? காவி கார்பரேட்டுகளுடைய ஆட்சியாக இருக்கிற போது எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? அந்த ஆட்சி இந்த நாட்டில் யார் எதிரி என்று சொன்னால் உங்களுடைய எல்லா விதமான சக்திகளையும் சேமியுங்கள். யாருக்கு எதிராக? நீங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீணாக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய சக்தியை சேமித்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, கம்யூனிஸ்டுக்கு எதிராக நாம் போராட வேண்டியிருக்கிறது என்று தெளிவாக சொன்னான் கோல்வார்கர். அதை அற்புதமான நிறைவேற்றிருக்காம. இஸ்லாம் சொன்னாலே வெறுப்பு வெறுப்பு. உச்சநீதிமன்ற தலைமை சொல்றாரு, ஜட்ஜி சொல்றாரு, ஜோசப் சொல்றாரு, வெறுப்புணர்வை யார் பேசினாலும் ஒரு தனி மனிதன் தான் புகார் தர அவசியம் கிடையாது. It's a duty on the part of the state to initiate action against the people. 153 இன்னைக்கு இருக்குது. ஆனா யாருக்காச்சும் இங்க போட்டிருக்காங்க நான் பார்க்கிறோம். எந்த கட்சி எதிர்கட்சியோ அவன் மேல போடுவான். இதை உருவாக்கக்கூடியவனே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காவி பாசிஸ்ட் கும்பல் தான். ஆகவே இந்த தீர்ப்பில் 6 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி இதை எப்படியெல்லாம் மடக்க முடியுமோ உங்களுக்கு என்ன விளக்கம் தானே. ஒரு சட்டத்தை விளக்குகிற பொறுப்பு தான் நீதிமன்றத்திற்கு. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்லக்கூடியது ஒரு அடிப்படை கட்டமைப்புகிறோம். எந்த ஒரு சட்டமும் தலையாய சட்டமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னால் அதனை பற்றி வழக்காக எடுத்து அதனை ரத்து செய்ய முடியும். இப்படி அல்ட்ரா வயர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். அரசியல் சாசனத்துடைய அடிப்படைகளுக்கு விரோதமாக இருந்தால் அது தடை செய்ய முடியும். பாபர் மசீது தீர்ப்பில் பார்த்தோம் வரல. அதேதான் இன்னைக்கு 370 பொறுத்தளவுக்கு இது நடக்கும் என்று சொன்னால் இனி நம்முடைய உரிமைகள் எங்கே இருக்கும்? ஈழத்தில் கண்முன் நடந்திருக்கிற ஒரு இனப்படுகொலை, பலஸ்தீனத்துக்குள்ளே 4000 குழந்தைகள் கண்ணுக்கு முன்னாலே கொல்லப்பட்டிருக்கிற இனப்படுகொலை, இது நாளைக்கு இந்து என்ற பெயர்ல ராமநவமி 22ஆம் தேதி துவக்கிறாங்க. அதுல இருந்து தான் தொடங்க போதாங்க அடுத்த கட்ட ஆட்சிக்கான கட்டமைப்பு பூராமே. இந்த தீர்ப்பு செல்லாதுங்கிறதுக்கு இப்ப போன வாரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆம்பிஷ், 2 ராணுவ வாகனங்கள்ல குண்டு வெடிக்கிறார்கள். அதற்காக அங்க இருக்கிற மக்களை கொண்டு போய் அடிச்சு மேல மிளகாப்பொடி தூவி அவருடைய பிணம் மட்டும் வெளியே வருகிறது. மக்கள் கொந்தளிச்சு போராடுறான். அப்போ உங்களுடைய தீர்ப்பு என்னப்ப? இந்த தீர்ப்பு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமா? எந்த காலத்தை ஏற்படுத்தாது. அவன் என்ன கேட்கிற? என்னுடைய தலைவிதியை நான் நிர்ணயிப்பேன். இந்தியாவோ பாகிஸ்தானுக்கு அதுல உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. அதான் ஒரு கோரிக்கை. என்னுடைய காஷ்மீர் மக்களுடைய உரிமையை, வாழ்வுரிமையை நான் நிர்ணயிப்பேன் சொன்னா நாங்க தான் நிர்ணயிப்போம். அதுல பாகிஸ்தானுக்கு உரிமை இல்லை, இந்தியாவுக்கு உரிமை இல்லை. அதுதான் 370 அது தற்காலிகமானது என்பதை இல்ல என்னைக்கு நீங்க சேர்த்துட்டீங்களோ சொன்னார் பாருங்க, அது அன்றையோட முடிஞ்சு போச்சு. நீங்க உன் கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் சப்ஜெக்ட் டு தி இன்டர்னல் சாவரன்டி. வார்த்தை போன சாவரன்டி என்ற வார்த்தையை பற்றி போகிறவர் என்றைக்கு இந்தியாவோடு எழுதி விட்டீர்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியா ஒன்று கிடையாது போடாமே என்று சொல்லி உடைத்திருப்பது என்பது நம்முடைய அரசியல், இன்றைக்கு இருக்கிற அரசியல் சாசனத்தினுடைய வழிமுறைக்கு அப்பா தவறானது என்று சொல்லி சட்டப்பேரவையில் நீதிபதியை சொல்லியிருக்கிற போது நாம் அதற்கு மேற்பட்டு போறோம். எப்ப தீர்வு கிடைக்கும்? ஏன் சோவியத் யூனியன் விழுந்தது? ரைட் டு செசீட், பிரிந்து போகிற உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை. அது என்னுடைய இனம், என் மொழி, என் வாழ்வுரிமை இவைகளை பாதுகாப்பதற்கு உனக்கு தகுதியில் என்று சொன்னால் நான் பிரிந்து போவது அடிப்படை உரிமை சொல்லி போராடுகிறோமே. இதுதான் இறுதி தீர்ப்பை தவிர அரசியல் சாசனத்தின் பேரில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இறுதியானது அல்ல என்பதைத்தான் அங்க பார்க்கிறாங்க. ஆனா என்னாச்சு? UAPA சட்டம் என்பது எப்ப வந்துச்சு? அது ஒரு பெர்மனன்ட் ஆக்ட், நிரந்தர சட்டம். அது எமர்ஜென்சி தடாவோ பொடாவோ தற்காலிகமானது, ஒரு அவசர காலத்துக்கு கொண்டு வரக்கூடியது. அது ஒரு 6 மாதத்துல பாடம் தானாகவே செத்து போகும். ஆனால் ஒரு பர்மனன்ட் ஆக்ட்ல கொண்டாந்து UAPA கொண்டாந்து டெரரிசம் என்ற டெரரிஸ்ட் ஆக்ட் கொண்டு வந்து சேர்த்தி, டெரரிசம் என்பது என்ன சொல்றோம்? intent to do anything against unity, integrity, sovereignty of the nation and terrorist actலாம். இது என்ன அர்த்தம்? intent என்ன அர்த்தம்? intention is always in my mind, is gripped in my mind, which is not an offense at all unless it is executed by overtact. அது நடைமுறைக்கு வருகிற போதுதான் அது இன்டென்ஷன் தப்பா போகும். மென்சரியா தான் அது ஆக்ட் சீரியஸ் ஆகணும். ஆனால் இன்டென்ஷன் இருந்தாவே போதும். ஃபீலிங் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஸ்டேட் என்பதுதான் 124A.
அதுதான் பாலகங்காதர திலகர், காந்தி 2 பேரும் தண்டிக்கப்படுகிறார்கள். ஃபீலிங் நினைச்சாலே போதும். அதைத்தான் கொண்டு 124 தூக்குன்னு சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். ஆனாலும் கூட அதே சட்டத்தை கொண்டு வந்து யுஏபிஏல வச்சு வெறும் டெரரிஸ்ட் கேங் அல்ல, டெரரிஸ்ட் குரூப் அல்ல, 2019 இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் போட்டான். அதை திமுகவும் காங்கிரஸும் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. யாரும் மறந்துருக்கு. 2019 இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் கொண்டு வந்து இன்றைக்கு அதே பிரிவை கொண்டாந்து இப்ப 3 திருத்தம் இருக்கிறாங்க. பாரதிய நியாய சங்கீதா, அதெல்லாம் பேரே ஒரு சான்ஸ்கிரிட்டைஸ்ட் ஹிந்தி. அது பாருங்க, ஒரே மொழி அவனுக்கு சான்ஸ்கிரிட் தான். இப்ப அதுக்கு வழிதான் வந்து ஹிந்தி. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே தேர்தல். அதனுடைய இலக்கு யூனிட்டரி ஸ்டேட், ஒரு பாசிஸ்ட் குரூப் அது என்பதற்கான முறையில கொண்டு வந்து அதே சட்டத்தை கொண்டு வந்து இந்திய தண்டனை சட்டமாக 2023 சாப்டர் 7 150வது பிரிவில் இதே போட்டுக்கலாம். அப்படியே எப்படியா ஒரே சட்டம், ஒரு சிறப்பு சட்டத்தில் கூடிய ஒரு பிரிவை கொண்டாந்து ஐபிசியில போட முடியும் என்று கேள்வி கேட்ட போது அதை அப்படியே வாபஸ் வாங்கி சில திருத்தத்தோடு போடுறங்கிற பேர்ல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முடிவு செய்யலாம்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கு ஒரு தனியாக இன்னைக்கு காலையில் அடுத்த கூட்டம் போட்டுதான் பேசுறதுக்கு. என்றால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கார்ப்பரேட் பாசிசம் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய எதிரியாக இருக்கிற காரணத்தினால் அதை வீழ்த்துவதில் தான் முதல் கவனம் இருக்க வேண்டும். அதே சமயத்துல மாற்றம் எப்படி மாற்றி அமைப்பு கேட்டாரு மார்க்ஸ் எங்கெல்ஸ். அதற்கு தீர்வு என்று சொன்னால் தமிழ் தேச இயக்கம் வைத்திருக்கிற தீர்வுதான் இதற்கு தீர்வு என்று சொல்லி இந்த அற்புதமான நிலையில வந்து பேசுவதற்கு வாய்ப்பு நன்றிகள் பிடிக்கின்றன. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.